ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 5. அடுத்த 2 வருடத்தில் தாத்தாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவருடைய நிலங்கள் தோப்புகளை கவனிக்க ஆள் இல்லை. தாத்தாவை படுக்கையை விட்டு நகரக்கூடாது என்றார் டாக்டர். ரவிச்சந்திரனுக்கு வயல் எங்கே இருக்கு என்று கூட தெரியாது. எனவே தாத்தா நம்ம நிலத்தை பார்த்துக்க என்றார். முடியாது, இப்போ நானே 5 ஏக்கர் நிலம் மொத்தமாக வாங்கிட்டேன், சொந்தமாக தோப்பும் வாங்கி இருக்கேன், என்னால் பார்க்க முடியாது என்றான். தாத்தாவும் பங்காளி வீட்டு பெரியப்பா ஒருத்தரும் அவனிடம் பேசி சரிக்கட்டி மொத்தம் தோப்பு நிலம் அனைத்தையும் குத்தகைக்கு எடுத்தான். லோன் போட்டும் மானியமாகவும் டிராக்டர்கள் 2, கதிர் அறுக்கும் மிஷின், இன்னும் சிலவற்றை வாங்கியவன் நண்பர்களின் உதவியுடன் தீயாய் வேலை செய்தான். அடுத்த 10 வருடத்தில் இந்த மாவட்டத்தில் அவன் பேர் சொல்லும் பெரிய விவசாயி ஆகிவிட்டான். தனியாக பின்புறம் இருந்த தோப்பை வாங்கியவன்தான் ஜல்லிக்கட்டு காளையை வளர்க்க ஆரம்பித்தான். அவனே அதற்கு பயிற்சியும் கொடுத்தான். அபிச்சந்திரன் +2 வரை இங்கே படித்தவன். டெல்லியில் 5 வருடங்கள் தங்கி PG வரை படித்தான். தந்தையின் தொழிலை படித்து முடித்து வந்ததும் கையில் எடுத்து கொண்டான். படிப்பிற்கும் அப்பாவின் வழிகாட்டுதலும் இருந்ததால் படிப்பறிவும் அப்பாவின் வழிகாட்டுதலும் இருந்ததால் அவனும் தொழிலில் சாதித்து காட்டினான். வெகு சில சமயங்கள் சிவாவின் பைக்கும் அவனுடைய வெளிநாட்டு காரும் வீட்டு வாசலில் நேருக்கு நேர் வரும். இருவரும் விலகி கொண்டு போய்விடுவார்கள், அவ்வளவுதான். ஒருத்தர் விஷயத்தில் இன்னொருத்தர் தலையிட மாட்டார்கள். மொத்த நிலத்தையும் அவனிடம் குத்தகைக்கு கொடுக்கக்கூடாது என்று தேவிகாவும் வசந்தியும் போர்க்கொடி தூக்கினார்கள். அப்போது தாத்தா செய்வதுதான் சரி என்று அம்மா பாட்டி வாயை அடைத்தது அபிதான். லேகா மேலும் தூபம் போடுவாள். மாட்டுக்காரன் என்றுதான் சிவாவை சொல்லுவாள். வெகு சில நேரம் சிவாவின் முன்பே மாட்டுக்காரன் தொல்லை தாங்கலை என்பாள். சிவாவின் காதில் விழுகும், ஆனால் கண்டுக்க மாட்டான். இதுவே அபி சொல்லியிருந்தால் அவன் மூஞ்சியை பேர்த்திருப்பான். இவள் பெண் பிள்ளை, எனவே சும்மா போய்விடுவான். நண்பர்கள் கூட அடடா தங்கச்சி பாசமா என்பார்கள். டேய் சத்தமாக சொல்லிடாதீங்க, அவ தேவிகா பேத்தி, பணம் இல்லாட்டி யாரையும் மனுஷனா கூட மதிக்க மாட்டா என்பான். அது என்னமோ 100% உண்மை. சந்திரலேகா வேலையாட்களை மதிக்க மாட்டாள். கோபத்தில் வேலை செய்யும் ஆண்களை கூட கை நீட்டி அடித்து விடுவாள். ஒருமுறை அவள் தோட்டத்தில் சைக்கிள் ஓட்டி விளையாடும் போது குறுக்கே பிரகாஷ் போய்விட்டான் என்று அவனை அறைந்து விட்டாள். அப்ப அவளுக்கு 16 வயதுதான். இவர்களுக்கு 20 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. சற்று தொலைவில் நின்று இதை பார்த்த சிவா ஓடி வந்து அவளை கன்னம் பழுக்க அறைந்தான். அம்மா என்று அலறியபடி எங்கோ போய் விழுந்தாள். விழுந்ததில் தலை முட்டி அது வேறு காயம். அம்மாவும் பாட்டியும் ஓடி வர, கொண்டுடுவேன், யார கை நீட்டுற? வயசு பொண்ணு, ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்கலாமா? அவன் தப்பு பண்ணி இருந்தாலும் பரவாயில்லை, நீ சைக்கிளில் வர்றதுக்குள்ளே போயிடலாம்னு வந்தான். அவன் மேலே சைக்கிளை மோதியது நீ. தப்ப நீ பண்ணிட்டு அவனை கை நீட்டி அடிப்பியா? இன்னொரு முறை உன் கை நீண்டது உனக்கு கையே இருக்காது. ஆமாம், மொடமாத்தான் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். பட்டு கடப்பான், பாடையில் போவான். என் பேத்தியை இப்படி அடிச்சிருக்கானே, இவன் விளங்குவானா? இவன் கை ஒடிய என்று வசந்தியும் தேவிகாவும் அவனுக்கு சாபம் கொடுத்தார்கள். விஷயத்தை கேள்விப்பட்ட ரவியும் தாத்தாவும், தப்பு பண்ணினது நீ, அப்புறம் ஏன் அவனை அடித்த? இன்னொரு முறை இப்படி பண்ணின, அவன் சொன்ன மாதிரி கை இல்லாமல் பண்ணிடுவான். அப்புறம் ஐயோனாலும் சரி அம்மானாலும் சரி உனக்கு கை வராது, நாங்களும் கேட்க மாட்டோம் என்றார்கள். இந்த மனுஷன் எப்பவுமே அவனுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவார், நீயுமாடா இப்படி பேசுகிற என்று தேவிகா மகனிடம் கேட்க, ரவி அதற்கு பதில் பேசுவாரா என்ன? வாயை இறுக மூடிக்கொண்டார். அதன் பிறகு சிவா இருக்கும் பக்கம் லேகா போக மாட்டாள். அதுவும் பக்கத்து தோப்பை வாங்கி அங்கே அவன் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதை கண்டவள் வீட்டின் பின்பக்கம் கூட போக மாட்டாள். ஆனால் டெல்லியில் தங்கி படித்துவிட்டு வீட்டிற்கு வந்த அபிச்சந்திரன்
அதை பால்கனியில் நின்றபடி பக்கத்து தோப்பை வேடிக்கை பார்ப்பான். காலை நேரம் சிவா அந்த காளைகளுக்கு பயிற்சி கொடுப்பான். காளையை எப்படி அடக்கணும் என்று அவன் பயிற்சி எடுக்க, எப்படியெல்லாம் வீரர்களிடம் மாட்டிக்காமல் களத்தில் நின்று விளையாடுவது என்று காளையும் சேர்ந்து பயிற்சி எடுப்பார்கள். இப்படி பயிற்சி எடுக்கும்போது அடிக்கடி காயப்படுவதும் உண்டு. இப்படி பயிற்சி எடுக்கும்போது அடிக்கடி காயம் படுகிறது என்றுதான் காளையின் கொம்புகளுக்கு எலாஸ்டிக் மூடி போட்டான் சிவா. அவ்வளவு பெரிய கருப்பு காளையும் சிவாவும் நேருக்கு நேர் மோதும் போதும் பயிற்சி என்றாலும் பார்ப்பவர்களுக்கு அள்ளுவிடும். சிவாவின் பயம் இல்லாத அந்த துடுக்குத்தனம் கண்டு அபி அதிசயத்துத்தான் போவான். தாத்தா சில சமயங்களில் நின்று இருவருக்கும் பயிற்சி கொடுப்பதை பார்த்திருக்கிறான். சிவா சாயலிலும் உயரத்திலும் நிறத்திலும் தாத்தா மாதிரி என்று பார்த்த உடனே தெரியும். அபியும் ரெகுலராக உடற்பயிற்சி செய்து ஜிம் பாடியாகத்தான் இருப்பான். ஆனால் சிவா எந்த உடற்பயிற்சியும் செய்ய மாட்டான். விவசாயம் செய்யும் மழைக்காலத்தில் மாட்டிற்கு பயிற்சி கூட கொடுக்க மாட்டான். முழுக்க முழுக்க விவசாய வேலைதான் செய்வான். மார்கழி மாதம் முழுவதும் தான் காளைக்கு பயிற்சி கொடுப்பான். அபியும் தைரியமான ஆள்தான் என்றாலும் வளர்ந்த சூழ்நிலையோ என்னமோ சிவா காளையுடன் மோதும்போது பயம்தான் வரும். என்னதான் வீர விளையாட்டு என்றாலும் இதற்கு மிகுந்த நெஞ்சுரம் வேண்டும் என்றுதான் நினைத்தான். இதே பயிற்சியை ஒரு முறை நேரில் கண்ட லேகா பயந்து அலறியவள் அதன் பிறகு அந்த பக்கம் கூட பார்க்க மாட்டாள். வெகு சில நேரம் இரண்டு பகுதிக்கும் இடையே இருக்கும் கேட்டை வேலையாட்கள் திறந்து போட்டுவிட்டால் கருப்பன் சிவாவை தேடி அவன் வீட்டிற்கே வந்து விடுவான். ஒரு முறை கருப்பன் வந்து சிவாவின் வாசலில் நின்று உரும, பின்பக்கம் நின்றிருந்த தேவிகா பயந்து அலறி ஓட, அவர் பயப்படுவதை பார்த்த கருப்பனுக்கு குஷி வந்துவிட்டது. தேவிகாவை முட்டுவது போல் பயம் காட்ட பதட்டத்தில் ஓடி தடுக்கி விழுந்து கால் ஒடிந்து அலற கருப்பன் சாதுவாக பக்கத்து தோப்பிற்கு போய்விட்டான். தேவிகா கிட்டத்தட்ட 2 மாதம் படுக்கையில் கிடந்தார். அதன் பிறகு பின்பக்கம் வருவதே இல்லை. சிவாவை விட கருப்பன் மேலே இருவருக்கும் பயம் அதிகம். சிவாவின் தாய்வழி உறவுகள் நல்லது கெட்டதற்கு அவனுக்கு சொல்வார்கள். போய்விட்டு வருவான். அவனுடைய ஒன்றுவிட்ட மாமன் சண்முகத்திற்கு தன் மகள் அகல்யாவை சிவாவிற்கு கட்டணும் என்று ஆசை. பெரியவரிடம் கேட்க பயம். உன் வசதிக்கு என் பேரனை கேட்பியா என்று கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். உறவுக்காரர் மூலம் கேட்டதற்கு அவன் திருமணம் செய்ய ஒத்துக்கலை. ஒத்துக்கும் போது பார்க்கலாம் என்றார். சண்முகம் அத்துடன் சும்மா இருப்பாரா? சிவாவிடம் நேரடியாக கேட்டார். ஏன் என் அம்மா அந்த வீட்டில் கஷ்டப்பட்ட போது யாராவது ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்லையே. இப்போ வந்து பொண்ணு தர்றேன்னு சொல்கிறீங்க என்று கேட்க, உன் அம்மா கஷ்டப்படுறேன்னு ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லலையேப்பா. எப்படி சொல்கிறது? என் அம்மா கல்யாணமாகி வந்த பிறகு ஒரு முறையாவது ஒன்று விட்ட தங்கச்சின்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தா அவங்க வாழ்ந்த லட்சணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் பொறாமையில் பொசுங்கி போய் இருந்தீங்க என்று முகத்துக்கு நேராகவே நறுக்கென்று கேட்டான். பதில் சொல்லத்தான் முடியலை. வாயடைத்து போய்விட்டார். அதற்காக அவர் அந்த விஷயத்தை அப்படியே விடலை. சிவாவை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருந்தார். இவன்தான் பிடி கொடுக்கலை. எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்றான். அவன் யாரை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தாலும் பாட்டி அவளை திட்டி அவமானப்படுத்தி அவமரியாதை தான் செய்வார். இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இருந்தால்தான் மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமாக அவன் இருக்க முடியும். இங்கே இதே வீட்டில் இருந்தால் தொல்லைதான். அதே சமயம் இவனுக்கு பெண் கொடுக்க தகப்பன் வழி உறவுகளோ நெருங்கிய சொந்தங்களோ இந்த பகுதியில் அவன் ஆட்கள் யாரும் தயாராக இல்லை. அவன் அம்மா வழி உறவுகள் 1-2 பேர் இவனுடைய வசதிக்காகத்தான் பெண் கொடுக்க நினைக்கிறார்கள். உறவுக்காரன் என்ற உரிமையில் இல்லை. அவர்கள் வசதிக்கு சிவா தானாக இதுவரை சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களே பெரிய அளவுதான். இவனை போல் ஒரு மாப்பிள்ளை அவர்கள் வசதிக்கு கிடைக்காது. எனவேதான் தாத்தாவையும் இவனையும் குல்லா போடுகிறார்கள். அவன் எதிலும் மாட்டிக்க விரும்பலை. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் இருக்க ஒரே காரணம் தான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன் என்ற குடும்ப அடையாளத்தை விட்டு போகக்கூடாது என்றுதான். அவனை எப்படியாவது பணத்தை கொடுத்தாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி இந்த குடும்ப அட்ரஸே இல்லாமல் பண்ண வேண்டும் என்று வசந்தியும் தேவிகாவும் நினைத்தார்கள்.
அது சிவாவுக்கும் தெரியும். அதனால்தான் வீம்பாக போகாமல் இந்த சின்ன ஓட்டு வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறான். அவனிடம் இப்ப இருக்கும் பணத்திற்கு தாராளமாக ஒரு பெரிய வீட்டை புதிதாக கட்டிக்கொண்டு போய்விடலாம். அப்படி அவன் போய்விட்டால் இந்த ஊரே அவனை மதிக்காது. வீட்டுக்குள் போகாமல் தனியாக அவன் இருப்பதையே பல பங்காளி வீட்டார் ஒத்துக்கலை. ஏன் நீ விலகி போகிறாய்? உனக்கும் அந்த வீட்டில் உரிமை இருக்கு என்றார்கள். அவன்தான் விலகி இருக்கிறான். லேக்கா கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வந்ததும் மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்தார்கள். தாத்தா அவனை திருமணத்திற்கு கூப்பிட்டும் அவன் போகலை. ஆனாலும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் என் மகனுடைய மூத்த மனைவிக்கு ஒரு மகன் இருக்கான், இவள் இரண்டாம் தாரத்து பெண்தான் என்று சொல்லித்தான் திருமணம் பேசினார். இதில் அபிச்சந்திரனுக்கும் சித்திரலேகாவுக்கும் பெரும் கோபம். அவங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்களா ஏன் எங்களை கேவலப்படுத்துறீங்க ரெண்டாம் தாரத்து பிள்ளைகள்னு என்று கோபப்பட, உண்மையைத்தானே சொன்னேன், நீங்கள் ரெண்டாம் தாரத்து பிள்ளைகள் தானே, அதை யாராலும் மறைக்க முடியாதே. சொந்தக்காரர்கள் என்றாலோ ஊர்க்காரர்கள் என்றாலோ நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கே தெரியும். ஆனால் இந்த சம்பந்தம் நமக்கு புதுசு, நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால் சொன்னேன். அவங்க பாட்டுக்கு இந்த குடும்பத்தில் ஒரு பையனும் பொண்ணும் தான்னு நினச்சிடக்கூடாதுல்ல என்றார். அவங்களும் அப்படியா, இந்த குடும்பத்தில் இன்னொரு பையன் இருக்கானா, எங்களுக்கு தெரியாதே என்றார்கள். கொஞ்சம் யோசிக்க கூட செய்தார்கள். இரண்டாம் தாரம் என்றால் பாதி சொத்து தான் வரும், அதுலேயும் ரெண்டா பிரித்து தான் கொடுப்பார்கள். இந்த சம்பந்தம் தேவையா என்றுதான் முதலில் யோசித்தார்கள். அவர்களின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட தேவிகா, நீங்கள் கேட்குற சீரை நிறைவாக செய்து விடுவோம், என் பேத்தி ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்போம் என்று சொல்லவும் தான் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலும் 3 மகன்கள், சொத்து 3ஆக உடையும் போது கொஞ்சமாகிவிடும். அதை நிறைவு செய்ய மருமகள் நல்ல வசதியான வீட்டு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 2வது மனைவி என்ற சிக்கல் இருப்பதால் திருமணத்தின் போதே நிறைய நகை சீர் சொத்துக்கள் என்று கேட்டார்கள். தாத்தாவுக்கும் ரவிக்கும் கூட இந்த சம்பந்தம் வேண்டாம் என்றுதான் நினைத்தார்கள். திருமணத்தின் போதே இவ்வளவு கேட்பவர்கள் பின்னாளிலும் சிக்கல் பண்ணுவார்கள் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் மாமியாரும் மருமகளும் இந்த சம்பந்தம்தான் வேண்டும் என்றார்கள்.